அஸ்மத் சர்வகுருப்ஜோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்முடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காத துளாராசி நண்பர்களே வரக்கூடிய குரு பெயர்ச்சி நமக்கு எப்படி இருக்கும்? 1/5/2024 நிகழக்கூடியது. புதன்கிழமை அஷ்டமி திதி திருவோண நட்சத்திரத்தில் சித்திரை மாதம் மதியம் 2:30 மணிக்கு சந்திர திசையில் நிகழக்கூடிய குரு பயிற்சி. துளாராசிக்காரர்கள் சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய வருடம் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்குமா, மாற்றம் தரக்கூடியதாக இருக்குமா, அல்லது இரண்டும் கலந்து ஏமாற்றம் தரக்கூடியதாக இருக்குமா? அதை பார்க்கலாம். ஏன்னா அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். இந்த 2:30 மணி மதியம், அதனால் சிம்ம லக்னம், லக்னத்திற்கு 2 கன்னியிலே கேது, நமக்கு 1, 2, 3, 4 சந்திரன், 5 சனி, 6 புதன், செவ்வாய், ராகு, 7 சூரியன், சுக்கிரன், 8 குரு, 12 கேது இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். ஒரு மனுஷனுக்கு ராகு கேது 6, 12 இருந்தாலே நமது ராகு கேது பயிற்சியிலேயே அதனுடைய பலனை பார்த்தோம். அதனால் துளாராசிக்காரர்களுக்கு இந்த எதிர்வரக்கூடிய ஒரு வருடம், இந்த குரு பயிற்சியின் வருடமும் ரொம்ப அருமையாக நல்லா தான் இருக்குது. சார், ஒவ்வொரு தரமும் இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் கஷ்டம் ஒன்றும் தீர்ந்த மாதிரியே தெரியலையே. உண்மைதான். ஏன்னா நாம் அதிகமாக சொல்கிறது நல்லது தான் பேசுகிறோம். நாமளே என் கஷ்டம் வரும், காலில் அடிபடும், சைக்கிளில் மெஷின் போச்சு ஸ்லிப் ஆகும், வண்டி கிக் பண்ணச்சே இதுவாகும், எடுத்துன்னு போச்சு வண்டி எடுக்கச்சவே இந்த இன்றைக்கி பிரேக் டவுன் ஆகிடும், இல்லை இன்றைக்கி பெட்ரோல் இருக்காது, இல்லைன்னா பஞ்சர் ஆகும் நினச்சா ஒரு வண்டி எடுக்க மாட்டோம். கிளம்புறோம், நல்லபடியாக வீடு திரும்புவோம் அப்படின்னு நல்ல எண்ணத்தை கொண்டு தானே ஒரு வண்டி எடுக்கிறோம். அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறது அதிகமாக நல்லதே சொல்லுவோம், கெட்டது 1, 2 நடக்கத்தான் நடக்கும். அதையும் நம்ம பார்க்கலாம் என்ன நடக்கிறது. எஸ்பெஷலி துளாராசிக்காரர்களுக்கு இந்த பொது பலன் அப்படின்னு பார்த்தோம்னா 6, 12 ராகு கேது இருக்கிறதுனால 6 ராகு இருப்பதே நல்லதொரு சைனைத்தான் தரும், 12 கேதுவும் நல்லது. ஆனால் சில உபாதைகளை அது ஏற்படுத்தும். சில பேருக்கு ஹிப்பு பெயின் இருக்குங்க, இந்த கடைசி முதுகெலும்பினுடைய கடைசி இது தேய்ந்து போகிறது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நமக்கு தெரியவே தெரியாது. அதனால் கொஞ்சம் வயசாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லாங்கில் போகிறவங்களுக்கு, 2 வீலரில் லாங்கில் போகிறவங்களுக்கு அந்த தேய்மானம் இருக்கும். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சொல்ல படுத்து எழுந்திருக்க பளிச்சுக்கிறது சார், அன்னமுத்தில் அங்கே வலிக்கிறது, இடுப்பு வலிக்கிறது, அது பின்பக்கம் வலிக்கிறது, அந்த இடம் முதுகனுடைய அடிபாகம் வலிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு. அதே மாதிரி முன்பக்கம் அடி வயிற்று உபாதைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இது ரெண்டும் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அது மட்டும் இல்லை, இந்த கழுத்து வலிக்கிறது. சில பேருக்கு தலைகாணி சரியில்லைன்னா கழுத்து வலிக்கும், கழுத்தினுடைய மேல் பகுதி வலிக்கிறது, கழுத்தினுடைய கீழ்ப்பகுதி வலிக்கிறது. அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய உபாதைகள், அந்த கழுத்து சம்பந்தப்பட்ட தொண்டை முன்பக்கம் தொண்டையில் வரக்கூடிய உபாதைகள், இதெல்லாம் நான் சொல்கிறது என்ன, பிபி சுகரை தவிர்த்து அது இருக்கிறவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, பெரலி ப்ராப்ளத்தை ஒன்றும் பண்ண முடியாது. இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ப்ராப்ளங்கள்லாம் இருக்கும். அதை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது, செலவுகளை எப்படி குறைத்து கொள்வது, மருத்துவ செலவுகளை அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். அது தவிர சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரக்காரர்கள், துளாராசிக்காரர்கள், சித்திரை அப்படிங்கிறது செவ்வாயினுடைய கால். இது 2ஆம் வீட்டுக்குடையவனான செவ்வாய், 2க்கும் 7க்கும் உடையவனான செவ்வாய் அவனுடைய வீடு. அது சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சுவாதி ராகுவனுடைய கால், திருவாதிரை சுவாதியை விட்டும் ராகுவனுடைய கால். ராகு நமக்கு 6ல் இருக்கார், 12 இருக்கார், அதனுடைய உபாதைகள் எப்படி இருக்கும். அடுத்தது சித்திரை, சுவாதி, விசாகம், புனர்பூச, விசாகம், பூரட்டாதி, குருவனுடைய கலந்த குரு நமக்கு 8ல் இருக்கார், அஷ்டமாதிபதியாக இருக்கார். அஷ்டமாதிபதி இல்லை, 3க்கும் 6க்கும் உடையவர் 8ல் இருக்கார். ஒரு விதத்தில் அது நல்லது சார். ஏன்னா நம்ம நமக்கு சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வரப்போதெல்லாம் குருவினுடைய பார்வை 2ஆம் பார்வை இருக்கிறதுனால செவ்வாயினுடைய வீட்டுக்கு 2ஆம் வீட்டிற்கு நமக்கு வழி நடத்தக்கூடியவர்களாக எதிர்பாராது யாராவது நமக்கு இதில் கையெழுத்து போடாதுப்பா, ஒரு 2 நாள் டிலே பண்ண, நான் வேறு இடத்துல ஒரு லோன் வாங்கி தரேன், ஏன் இவங்ககிட்ட போக, இவன் 10.5% சொல்கிறான், நான் உனக்கு 10% வாங்கி தரேன், கிட்டத்தட்ட உனக்கு லாங் ரனில் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா உனக்கு குறையும், அவசரப்படாது அப்படின்னு ஒரு சின்ன ஹிண்ட்டு நமக்கு கொடுக்கக்கூடியவர்களாக, நம்ம ஒரு சின்ன விஷயத்தில் வழி நடத்தக்கூடியவர்களாக நமக்கு
எதிர்படுவார்கள். நமக்கு வரக்கூடிய கஷ்டம் வரும், இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த கஷ்டத்திலும் சிறிது லாபம் வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தான் சிறு குறு வியாபாரிகளுக்கும், அவர்களுக்கும் சில இடத்துல எல்லாம் எதிர்பார்த்த இடத்துல லாபம் வரும்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் நஷ்டத்தில் குறைவார்கள். நஷ்டம் வராமல் தவிர்த்தோம். இங்கிலீஷில் பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ணுறது அப்படின்வாங்க. காலையிலேருந்து விற்கவே இல்லை சார், கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய்க்கு போச்சுன்னா பரவாயில்ல, இன்றைக்கி பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ணலாம், நான் ரொம்பலாம் எதிர்பார்க்கல சார், போட்ட காசை எடுக்க முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள். அதாவது விசாக நட்சத்திரக்காரர்கள். இவர்களுக்கு என்ன, அது குருவனுடைய தன்மை இருக்கிறதுனால, குரு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் இருக்குது. இது நட்சத்திரம் நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். அது தவிர 6ஆம் வீட்டில் 5இல் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார். சனி ஒரு விதத்துக்கு 5ஆம் வீட்டில் சனி இருக்கிறது. 5ஆம் வீட்டில் சனி மட்டும் இல்லை, நம்முடைய 11ஆம் வீட்டை பார்க்குறார். லாபஸ்தானத்தை, சூரியனுடைய வீடு சிம்ம ராசியை பார்க்குறார். அதனால் 10ஆம் வீடு சந்திரன் 4ஆம் வீட்டில் இருக்கார். நம்முடைய 10ஆம் வீட்டில் 7ஆம் பார்வையாக சந்திரன் பார்க்குறார். அதனால் ஏதாவது இடம் மாறணும்னா மாறுங்க, வீடு மனை வாங்கணும் அப்படின்னா கையெழுத்து போடுங்க, அதுக்குடைய ப்ரொசீடிங்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதெல்லாம் நல்லது நடக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது, ஒன்றும் சந்தேகமே இல்லை. இது மட்டும் இல்லை, முக்கியமாக நம்ம பார்க்கணும் என்ன, 7ஆம் வீடு செவ்வாயினுடைய வீடு. இந்த ஆரம்பத்தில் சூரியனும் சுக்கிரனும் அங்கே தான் இருக்காங்க, சூரியன் உச்சம். அந்த சூரியன் நமக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஐப்பசி கார்த்திகை மாதங்கள், மார்கழி மாதங்கள் வரைக்கும் கொஞ்சம் அந்த நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம நினச்சது நடக்காது சார். அந்த 3-4 மாதங்கள் எஸ்பெஷலி துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டும். எப்போ நம்மளுக்கு ஏற்றம் தரணும், ஏற்றம் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த சந்தர்ப்பங்களில் நம்ம நம்மளுடைய மைண்டை கிளியர் பண்ணிட்டு எடுத்து வச்சுன்னு போயிட்டே இருக்கணும். அதாவது ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை செஞ்சிடணும். ஐயோ செய்யலாமா வேண்டாமா, ஐயோ இப்படி போயிடுமா, இப்படி ஆச்சா அப்படி ஆகிடுமா, என்ன ஆகும், நம்ம செஞ்சால் என்ன ஆகும், செய்யலைன்னா என்ன ஆகும், செஞ்சால் இந்த லாபம் வரும், செய்யலைன்னா அந்த லாபம் வரும், இப்படியெல்லாம் கணக்கு பண்ணிட்டு உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலை வரும். எதற்கு எடுத்தாலும் அப்படி தான் மனசு அலைப்பாயும். ஆனால் அதையெல்லாம் எடுத்து சரி முடிவு பண்ணிட்டோம், இன்றைக்கி வீடு மாறணும்னு நினச்சிட்டோம், அந்த இடத்த போய் க்ளீனாக பார்த்துருவோம், நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கா வீடு மாற்றிடுவோம். அதற்கப்புறமா எல்லாம் அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய சமயத்தில் எல்லாத்தையும் பார்த்து முடிவு பண்ணிவிட்டு, சரி நாளை காலையில் அட்வான்ஸ் கொடுக்குற வீட்டுக்கு ஐயோ அந்த வீடு நல்லா இருக்குமா இருக்காதா, யாராவது சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் சொன்னாங்கப்பா அந்த ஏரியாவில் தண்ணி இருக்காதுன்ட்டு, இப்படியெல்லாம் அலக்கழிச்சிட்டு இருக்கக்கூடாது மனசு. அது துளாராசிக்காரர்கள் இந்த ஒரு வருடம் கொஞ்சம் ரொம்ப மனசு ரொம்ப அலப்பாயும். அதை தவிர்ப்பது என்பது ரொம்ப நல்லது. அது மட்டுமல்ல, இந்த திரைத்துறையில் இருப்பவர்கள், சின்ன துறையாக இருக்கலாம், பெரிய துறையாக இருக்கலாம், அவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்துலேருந்து நினச்சது உடனே கிடைக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் சார். நான் 4 தடவை அவர் போய் டாக்டரை அப்ரோச் பண்ணிட்டேன் சார், கரெக்டாக தான் பேசுகிறாரு, சான்ஸ் வரைச்சி தரேங்கிறாரு, 6 மாதம் ஆச்சு ஒன்றும் சான்ஸே வர மாட்டேங்குது, இனிமேல் அவரை போய் நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு ஒதுக்கிடக்கூடாது. இன்றைக்கி நாம் எடுக்கக்கூடிய முயற்சி அடுத்த 6 மாதம் பலன் தராமல் இருக்கலாம். ஏன்னா அடுத்த பயிற்சி அடுத்த வருடம் நமக்கு நல்லா இருக்கலாம். இன்றைக்கி நம்ம செஞ்சுட்டே இருப்போம், நம்ம செய்கிற காரியத்தை செஞ்சுட்டு இருப்போம். அதற்கு உரிய நேரம் வரும்போது அது மல்டிப்ளிசிட்டியாக நம்மளுக்கு கொண்டு கொடுக்கும். அது எப்படி சார் தரும் சார்? ஒரு 20 ஓவர் மேட்ச்சு எடுத்த உடனே 6 அடிக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. 2 ஓவர் ரன்னே போகலன்னு பரவாயில்ல, விக்கெட் விழக்கூடாது, நாம் அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். 4 ரன் 5 ரன், 6வது ஓவர் 7வது ஓவரில் திடீர்னு சான்ஸ் கிடைக்கலாம், ஒரு ஓவரில் 20 ரன் அடிக்கலாம். சரி 8வது ஓவர் கூட நமக்கு சான்ஸ் கிடைக்கல, இன்றைக்கி புது பவுலர் வந்திருக்காரு, நம்ம விக்கெட்டை விடாமல் இந்த 8வது ஓவர் சமாளிச்சிடுவோம், 6 பால் சமாளிச்சிடுவோம், அடுத்து வரதை அடிச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு எண்ணம் துளாராசிக்காரர்களுக்கு நமக்கு இருக்க வேண்டும். இருந்தால் அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் மிகவும் மேன்மையாக இருக்கும். அது இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. எஸ்பெஷலி நம்ம எதிர்பார்க்குறோம், ஒரு பிளான் பண்ணுறோம், ஃபாரின் போகணுன்னு பிளான் பண்ணுறோம், எல்லாம் எழுதியிருக்கோம், அதனால் கிடைக்க மாட்டேங்கிறது. நிச்சயமாக நடக்கும், எழுதி வைத்து கொள்ளுங்கள். ஒரு பக்கம் நடக்காதுன்னு நாம் நினச்சாலுமே சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்கு. ஃபாரின் போகணும்னு நம்ம தலை எழுதி வச்சுருக்கு. முயற்சிகள் எடுத்தோமேயானால் நிச்சயமாக துளாராசிக்காரர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் முயற்சிகள் எடுக்க வேணும். நான் அப்ளிகேஷனே போடாமல் ஆர்டர் வரணும்னு எதிர்பார்த்தா வரவே வராது. நான் இதை அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான் இது, இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன்.
அந்த முயற்சிகள் எடுக்கணும். ஏன்னா சில சமயம் நாம் முயற்சி எடுக்காமல் ஐயோ அந்த அந்த காரியம் செஞ்சுருந்தோன்னா நான் நல்லா இருந்திருக்கும் சார் இல்லையா. சில பேருக்கு உதாரணத்துக்கு 10ஆம் எக்ஸாம் நீ எக்ஸாம் எழுதிருந்தேன்னா போகிறோம், யூ வில் கெட் பாஸ். அல்லது அந்த கொஷினை அட்டன் பண்ணுறதுன்னா போகிறோம், அந்த கொஷினுக்கான 10 மார்க் உனக்கு உண்டு, இப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த நினச்சேன் நான் அந்த கொஷின் அட்டன் பண்ணோன்ட்டு அப்புறம் எதுக்குன்னு விட்டுட்டுட்டேன். அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. இதை மட்டும் துளாராசிக்காரர்கள் செய்து வந்தோம் யாரும் நிச்சயமாக நல்லா இருக்கும். சரி, அடுத்தது முக்கியமாக யார் யாருக்கு ரொம்ப ஏற்றமாக இருக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருப்பவர்கள். ஏன்னா 2ஆம் வீடு செவ்வாய், 3ஆம் வீடு குரு, 4ஆம் வீடு சனி. அதனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருப்பவர்களுக்கு சனி நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார். ரொம்ப இழுபறியாக இருக்கும். நம்ம ஒரு டீலை முடிக்கணும்னு நினச்சி போயிடுவோம், சார் இன்னொரு செட்டிங் உட்காருவோமே, இன்னொரு நாள் பார்ப்போமே, இப்படி அதை இழுப்பதற்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பூமி சம்பந்தப்பட்டது தொழில்கள் எதுவாக இருந்தாலும் அது அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இது சம்மந்தப்பட்டது மருத்துவ தொழில் எடுத்துக்கோங்க, ஓஹோன்னு இருக்கும். தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் இல்லை மருத்துவத்துக்கு உள்ள ஷேரை நீங்கள் வாங்கினாலும் துளாராசிக்காரர்கள் நல்ல லாபம் தரக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறோம். அதே போலத்தான் மருத்துவ செலவுகளும் கொண்ட ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறோம். நம்ம முதல்லையே பார்த்தோம் என்னென்ன செலவுகள் வரும்னு. அந்த செலவுகள் நம்ம முன்கூடியே பிளான் பண்ணி எந்த இடத்துக்கு போய் நம்ம செலவு குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டது. கலைத்துறை பார்த்தோம். கலைத்துறை மேம்படுவதற்கான நாம் என்ன பண்ணணும், முயற்சி மட்டும்தான் எடுக்கணும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இந்த ஆட்டோமொபைல் அதுக்கு சம்மந்தப்பட்ட டயர் 1, டயர் 2, டயர் 3 இந்த இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒரு வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அந்த சம்பந்தப்பட்ட துறைகள் ரொம்ப அருமையாக ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. டூரிசம், சின்ன வியாபாரம் இருந்தாலும் சரி, தள்ளுவண்டியாக இருந்தாலும் சரி, அது ஒரு இடத்தில் இன்னொரு இடம் செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, டூரிசம் பண்ணக்கூடியதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் மூமெண்ட்டு. இவர்களுக்கெல்லாம் உழைப்பு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆனாலும் அந்த எக்ஸ்ட்ரா உழைப்போட எக்ஸ்ட்ரா பலனும் கிடைக்கக்கூடியதாகத்தான் அடுத்த வருடம் நமக்கு அமைந்திருக்கிறது. இது துளாராசிக்காரர்களுக்காக நாம் எந்தெந்த முயற்சிகளை எடுத்தாலும் அந்த முயற்சி தற்போது பலன் தரவில்லை என்றாலும் பிற்பாடு அந்த முயற்சி நமக்கு பலன் தரும், நிச்சயமாக பலன் தரும். சரி சார், இப்போ பலன் தரல, பின்னாடி பலன் தரும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இது எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. மெயினாக நம்ம வணங்கி வரக்கூடியது பெண் தெய்வங்கள் வணங்கி வரணும். நம்ம ஊருக்கு பக்கத்தில் திரௌபதி அம்மன் கோயில் இருக்கும். சில பேருக்கு குலதெய்வமே, பல பேருக்கு அம்மன் கோயில் தான் குலதெய்வமாக இருக்கும். அந்த குலதெய்வத்துக்கு நிச்சயமாக வழிபாடு செய்தல், அபிஷேகம் செய்தல், திருமஞ்சனம் செய்தல் அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றது. சில பேர் அம்பாள் ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு தாயார் சன்னதி, எனக்கு தாயார் ரொம்ப பிடிக்கும், அம்பாளை ரொம்ப பிடிக்கும். இன்னும் இறங்கி சொன்னோம்னா இந்த கட்சிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், துளாராசிக்காரர்களாக இருப்பவர்களுக்கு நிச்சயமாக பழைய பேருக்கு ஜெயலலிதாவை பல பேரை பிடிச்சிருக்கும். இந்த ஜெயலலிதாவுடைய ஃபோட்டோவையாவது மனசில் வச்சுங்க. எனக்கு கடவுள் ஃபோட்டோ வச்சுக்கிறத விட, ஏன்னா கடவுள் ஃபோட்டோ எனக்கு கேட்ஜெட்டில் இருக்குது சார் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கணும்னா ஜெயலலிதாவுடைய அம்மாவுடைய ஃபோட்டோ வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நாம் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன அது தாயார் சம்மந்தப்பட்டது, அம்மாள் சம்மந்தப்பட்டது, திரௌபதி அம்மன், எந்த அம்மனாக இருந்தாலும் சரி தான், ரெகுலராக வணங்கி வாங்க. வெள்ளிக்கிழமையில் நான் கோயிலுக்கு போகிறது கட்டாயம் சார், நிச்சயமாக போவேன். நான் ஆஃபீஸ்லேருந்து வரைச்சேன், அப்படியே செருப்பை கட்டிட்டு எட்டி பார்த்துட்டு வணங்கி விட்டு சேவித்து விட்டு அப்படியே ஒரு 2 ரவுண்டு, ஒரு 2 நிமிஷம் அமைதியாக அந்த கடைசியில் வெளியில் வந்து அந்த திண்ணையோ அந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு வந்துடுவேன். இதை பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். நமக்கு நம்மையும் அறியாமல் மேன்மையை தரக்கூடியது. அது எப்படி சார் நம்மை அறியாமல் மேன்மை தரும் அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். நமக்கு மாதம் 40,000 ரூபா சம்பளம் வருது சார். ஒவ்வொரு மாதமும் நமக்கு தெரியாமல் ஒரு ஆர்டி கட்டிட்டு வாங்களேன். ஒரு மாதத்துக்கு நீங்கள் 40,000த்துக்கு 400 ரூபா கட்டுறீங்க. 40,000த்துக்கு 400 ரூபா அப்படிங்கிறது என்ன? 10% இல்லை 1%. இந்த 1% தான் கட்டுறோம். ஆனால் நம்ம எம்மையாவது 3 வருடங்கள் 4 வருடங்கள் கழிச்சு ஒரு திடீர்னு நம்மளுக்கு வீட்டுக்கு ஒரு ஃபர்னிச்சர் வாங்கி போடணும், ஒரு ஏசி வாங்கி போடணும் அப்படின்னு நினச்சி டக்குன்னு அதை போய் எடுத்தோம்னா ஒரு 15,000 ரூபா 20,000 ரூபா சேர்ந்துருக்கும். நம்மை அறியாமல் சேரக்கூடியது. இதைத்தான் துளாராசிக்காரர்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். அப்படி தான் நம்ம தெய்வங்களை வணங்கி வருது.
அதுவும் நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இதை தவிர்த்து அதற்கு பிறகு ஒரு அம்மனை வணங்கி வருதல் நம்முடைய லைஃப்லேயே ஒரு ஏற்றத்தை தரும் சார். இதை நான் முன்னாடியே என்னுடைய பழைய காரணிகளையும் சொல்லியிருக்கேன். துளாராசிக்காரர்கள் நிச்சயமாக இதை செய்து வாருங்கள். அதுலேயும் சித்திரை, சுவாதி, விசாகம் இவர்களுக்கு இதில் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நிச்சயமாக அம்பாளை வணங்கி வருதல் நல்ல ஏற்றத்தை தரும். விசாய நட்சத்திரக்காரர்கள் முருகனையோ அல்லது நரசிம்மரையோ வணங்கி வருதல் ஏற்றத்தை தரும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பெருமாளை வணங்கி வருதல் ஏற்றத்தை தரும். கிருஷ்ணனை, ராமனை வணங்கி வருதல் ஏற்றத்தை தரும். வேறொரு காணொளியில் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.